அனைவருக்கும் வணக்கம். 12ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய 4, 5, 6 இந்த 3 லெசனுக்குரிய புக் பேக் கொஸ்டின் மட்டும் இன்றைக்கி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 1, 2, 3 இந்த 3 லெசனோட புக் பேக் கொஸ்டின் ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதில் போய் பார்த்துக்கோங்க. பேஜ் நம்பர் 101. காவினென் கலனே சுருக்கினென் கலப்பை. இத்தொடரில் கலன் உணர்த்தும் பொருள். ஆன்சர் சி, இசைக்கருவி. சுரதா நடத்திய கவிதை இதழ். ஆன்சர் பி, காவியம். விண்வேறு விண்வெளியில் இயங்குகின்ற வெண்மதியும் செங்கதிரும் முகிலும் வேறு. இத்தொடர் தரும் முழுமையான பொருள். ஆன்சர் சி. ஆன்சர் டி. விண்வெளியில் உள்ள வெண்மதி செங்கதிர் முகில் அனைத்தும் வேறு வேறு. அடுத்து 4th கொஸ்டின். சுவடியோடு பொருந்தாத ஒன்றை தேர்வு செய்க. ஆன்சர் சி, கடுக்காய். அடுத்து குழி மாற்று எந்த துறையோடு தொடர்புடைய சொல். ஆன்சர் பி, கணிதம். அடுத்து பேஜ் நம்பர் 1 to 4. ஃபஸ்ட்டு கொஸ்டின். படிமம் என்பதன் பொருள். ஆன்சர் சி, காட்சி. காலை இளம் வெயில் நன்றாக மேய. தும்பறுத்து துள்ளி வரும் புதுவெயில் இக்கவிதையின் டேஸ் பயின்று வந்துள்ளது. ஆன்சர் பி, வினைப்படிமம். அடுத்து கூற்று. உவமை உருவகம் போல படிமமும் வினை பயன் மெய் உரு ஆகியவற்றின் அடிப்படையில் தோன்றும். காரணம் எவ்வகையான படிமமாக இருந்தாலும் அது காட்சி வழியே கருத்தினை விளங்குவதில்லை. ஆன்சர் ஏ. கூற்று சரி, காரணம் தவறு. அடுத்தது மெய் படிமத்திற்குரிய பாடலை தேர்வு செய்க. ஆன்சர் சி, பாசிமணி கண்ணும் சிவப்பு கோட்டு கழுத்தும். அடுத்த கொஸ்டின். சென்னை வெறும் நகரம் மட்டுமல்ல, அது நம்பிக்கை மையம் காரணம். ஆன்சர் டி, அ, ஆ, இ அனைத்தும். நேரடி மறைமுக வேலைவாய்ப்புகளின் களம். மென்பொருள் வன்பொருள் வாகன உற்பத்தி பங்கு. மென்பொருள் ஏற்றுமதியில் முன்னிலை. இது மூன்றுமே சரியான ஆன்சர் தான். அடுத்து கூற்று. இந்தியாவில் பல பகுதிகளில் இருந்தும் நெசவாளர்கள் சென்னை நோக்கி வந்தனர். காரணம் கிழக்கிந்திய நிறுவனத்தின் வணிகம் துணி சார்ந்தவையாகவே இருந்தது. ஆன்சர் டி. கூற்று சரி, காரணமும் சரி. அடுத்து பொறுத்துக. திருவல்லிக்கேணி ஆறு. ஆன்சர் கூவம். பக்கிங்காம் கால்வாய். ஆன்சர் மாவலிபுர செலவு. அடுத்து பல்லாவரம். ஆன்சர் கல்கோடாரி. எழும்பூர் அருங்காட்சியகம். அடுத்து உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுபவர் இத்தொடரில் உணர்த்தும் பண்பு. ஆன்சர் சி, முரண் பண்பு. அடுத்து விளியரி ஞாமளி. இதில் குறிப்பிடப்படும் விலங்கு எது. ஆன்சர் சி, நாய். பேஜ் நம்பர் 151. ஃபஸ்ட்டு கொஸ்டின். ஐம்பெரும் காப்பியம் என்னும் சொற்றொடரை தம் உரையில் குறிப்பிட்டவர். ஆன்சர் பி, மயிலைநாதர். அடுத்து கூற்று. காப்பியம் என்னும் சொல் காப்பு + இயம் என பிரிந்து மரபை காப்பது. பேஜ் நம்பர் 151. ஐம்பெரும் காப்பியம் என்னும் சொற்றொடரை தம் உரையில் குறிப்பிட்டவர். ஆன்சர் பி, மயிலைநாதர். அடுத்து கூற்று. காப்பியம் என்னும் சொல் காப்பு + இயம் என பிரிந்து மரபை காப்பது, இயம்புவது, வெளிப்படுத்துவது, மொழியை சிதையாமல் காப்பது என்றெல்லாம் பொருள் தருகிறது. ஆன்சர் ஏ. அடுத்து பொறுத்துக. காதை அப்படிங்கிறது சிலப்பதிகாரம். சருக்கம் அப்படிங்கிறது சூளாமணி. இளம்பகம் அப்படிங்கிறது சீவக சிந்தாமணி. படலம் அப்படிங்கிறது கந்த புராணம். அடுத்து தவறான இணையை தேர்க. விருதப்பா அப்படிங்கிறது நாலடியார். இது மட்டும்தான் தவறு, மீதி மூன்றும் சரி. அடுத்து 152 பேஜ் நம்பர். ஃபஸ்ட்டு கொஸ்டின். ஆர்ப்பரிக்கும் கடல். ஆன்சர் நிறைகுடம் நீர்த்தழும்பல் இல். அடுத்து 7 ஆண்டு இயற்றி ஓர் ஈராண்டு ஆண்டில்
சூழ்கழல் மன்னர்க்கு காட்டல். தொடர்களில் வெளிப்படுத்தும் செய்திகள். ஆன்சர் வந்து டி, 1 சரி 2 சரி. மாதவி 7 ஆண்டுகள் வரை நாட்டியம் பயின்றாள். 26 வயதில் அரங்கேற்றம் செய்ய விரும்பினாள். ஆன்சர் வந்து 2 சரி. அடுத்து பொறுத்துக. மந்திரிகை. ஆன்சர் வந்து இடக்கை வாத்தியம். அரசு உவா. ஆன்சர் பட்டத்து யானை. கலிஞ்சு. ஆன்சர் எடை அளவு. கலை. ஆன்சர் மூங்கில். அடுத்த கொஸ்டின், வேறுபட்டதை குறிப்பிடுக. ஆன்சர் வந்து காட்சி மறைவு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து 7, 8 12th புக்கில் இருக்கிற லெசனோட புக் பேக் கொஸ்டின் வந்து பார்க்கலாம்.